பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை கூறி இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பல விதங்களில் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் ஒரு வசனத்தை உங்களுக்கு மையமாய் வைத்து தொடர்ந்து சில வார்த்தைகளை அதிலிருந்து அறிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தின் அதனுடைய 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று பார்க்கிறோம். இந்த நிருபத்தை எழுதினதான யோவான் ஆண்டவரை மிகவும் அதிகமாய் நேசித்த ஒரு சீடன். அநேக வார்த்தைகளை நமக்காக பரலோகத்திலிருந்து பிதாவினிடத்திலிருந்து பெற்று நமக்கு வேதத்தில் கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் சொல்லுகிற அநேக விஷயங்கள் நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு ஏதுவான ஒன்று என்று சொன்னால் மிகையாகாது. இந்த இடத்தில் பாருங்கள், தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். இப்போ இந்த வார்த்தையை நான் பகுதியாக பிரித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் புரிந்து கொள்ளும் மனமாய். இப்போ முதல்ல தேவனால் பிறப்பது அப்படின்னு சொன்னார்னா, தேவன் யார்? எத்தனை தேவன்? தேவர்கள் அப்படின்னா அதிகம். இந்த இடத்துல வசனம் தேவர்களால் பிறந்ததுன்னா ஒன்றுக்கு மேற்பட்டது, ஏராளமானதுன்னு சொல்லலாம். ஒரு முறை ஆண்டவர்கிட்ட அசுத்தாவி பிடிச்சவன் கேட்குறான், நீ யாருன்னு கேட்டதுக்கு, நாங்கள் அநேகராய் இருக்கிறதினால், அநேகர் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் இந்த இடத்துல யோவான் எழுதும்போது தேவனால். அந்த தேவன் யார் அப்படின்னு பார்க்கும்போது, இப்பிரபஞ்சத்தை உண்டாக்கின தேவன். இப்பிரபஞ்சம், இந்த நான் சொல்லுகிற இந்த தேவன் இந்த பிரபஞ்சம், இந்த முழு உலகத்தையும், காண்கிற யாவையும், சகலவற்றையும் படைத்த தேவன். அன்பின் உருவம், நீதியுள்ளவர். இப்படி அவரை குறித்து ஏராளமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேவனால் அப்படி யோவான் தொடங்குகிறாரே, இந்த தேவன். இப்போ இந்த தேவன் என்னவா இருக்கிறார்? அன்றைக்கும் இன்றைக்கும் என்னவா இருக்கிறார் என்று பார்க்கும்போது, யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன? தேவன் ஆவியாயிருக்கிறார். 4:24. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இதே யோவான் தான் அங்கே சொல்கிறார், தேவன் ஆவியாய் இருக்கிறார். அப்போ அந்த ஆவியாய் இருக்கிற தேவன் அவரை தொழுது கொள்ள வேண்டும். எப்படி தொழுது கொள்ள வேண்டுமாம்? ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று. அப்போ இந்த தேவன் யார் என்பதற்கு இது முதல் காரியம். இந்த வெறும் ஆவியாய் இருக்கிறார். அப்போ ஆவி என்பது என்ன? இதை பற்றி விளக்கம் நான் நிறைய சொல்ல முடியும். ஆனால் தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவ்வளவுதான். 2வது, 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த தேவன் யார் என்று சொன்னால், அன்பாயிருக்கிற தேவன், அன்புள்ளவர். இந்த உலகத்தில் இவரை போல ஒரு அன்பை நீங்கள் பார்க்கவே முடியாது. 4:8 பாருங்கள், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய தன்மைகளை பார்க்கும்போது அவருடைய அன்பு என்ன என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். அவர் எந்த அளவுக்கு அன்பு செலுத்தினார்னு. வேதத்தை படிக்கும் போதும் நம்முடைய வாழ்க்கையில் அவர் இடைப்படுகிற காரியங்களை பார்க்கும்போது
தேவனின் அன்பு, ஏராளமான வசனங்கள் உண்டு. அந்த அன்பு வெளிப்பட்ட விதம் எப்படி, அந்த அன்பை எப்படி அவர் செய்தார், கொடுத்தார் என்பதெல்லாம் வேறு வேறு வசனங்களை நாம் படிக்கும்போது அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். அப்போ தேவன் அன்பாய் இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்புள்ள தேவன் என்ன செய்திருக்கிறார்னா அன்பை கொடுத்திருக்கிறார். அன்பு. மூன்றாவது, இந்த தேவன் யார் அப்படின்னு சொல்லும்போது 1 யோவான் 1 அதிகாரத்தின் 5ஆம் வசனம் நீங்கள் படித்து பார்த்தால், தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார். இப்போ தேவன் ஒளியாக இருக்கிறார்னா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், இந்த உலகத்தில் இருள் அதிகம். ஆரம்பத்தில் கூட ஆண்டவர் இந்த உலகத்தை உண்டாக்கும்போது ஒளியெல்லாம் எல்லாத்தையும் படைத்தார். இருளாயிடுச்சு. பூமியானது ஒழுங்கின்மையும் இருளுமாய் இருந்ததா, வெறுமையுமாய் இருந்தது. அதன் பிறகு எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொன்னார். அப்போ பிரியமானவர்களே, இந்த தேவன் ஒளியாயிருக்கிறார். இந்த சூரியனுக்கு ஒளி கொடுத்தவர் அவர்தான், நட்சத்திரத்துக்கு ஒளி கொடுத்தவர் அவர்தான், சந்திரனுக்கு ஒளியை கொடுத்தவர் அவர்தான். ஏன்னா தேவன் ஒளியாக இருக்கிறார். தேவன் இல்லைன்னா இந்த உலகத்தில் அன்பு இல்லை. இந்த தேவன் இல்லைன்னா இந்த உலகத்தில் வெளிச்சம் இல்லை. சரி, அப்போ இந்த தேவன் எப்படிப்பட்டவர்னு 3 காரியம் சொன்னேன். இவருடைய தன்மை எப்படிப்பட்டது? தன்மைனா ஏறக்குறைய ஒன்றாக தான் சேர்ந்து வரும், தொடர்ந்து கூட பார்க்க முடியும். இப்போ இவருடைய தன்மைன்னா மல்கியா 3ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் மாறாத தேவன். மாறாத தேவன். எல்லாம் மாறி போயிடும், இவர் மாறாதவர். 2வது, இவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது 103ஆம் சங்கீதத்தின் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் இரக்கமுள்ள தேவன். அவருடைய தன்மை அது. ஏன்னா வேதாகமத்தில் அதெல்லாம் படிக்கும்போது நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அவர் இரக்கம் எப்படி வெளிப்பட்டது என்று. 3வது, இந்த தேவனுடைய தன்மை எப்படிப்பட்டது? மத்தேயு 5:48 அதிலே படிக்கும்போது அவர் பரிசுத்தமானவர், பூரண சற்குணர். எனவே இந்த தேவனை தான் நாங்கள் நம்புகிறோம். இந்த தேவனை தான் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இந்த தேவன் உங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஏறக்குறைய 6 வசனங்கள் உங்களுக்கு குறிப்பிட்டேன். இந்த வசனங்களின் கருத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தேவனை நீங்கள் அண்டிக் கொள்ளுங்கள். தேவன் இந்த வசனங்களின்படி உங்களுக்குள்ளே கிரியை செய்வாராக. நீங்களும் அந்த தேவனை அனுபவித்து வாழ்வீர்களாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.